வெல்கம் டு சுடு தண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் குக் வித் கொமாலியில் உள்ள ஒரு டாஸ்க் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். பொட்லி சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருந்துச்சு. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா 1 துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்காக 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சாட் மசாலா ஆப்ஷனல் தான், ஆனால் இது 1/2 டீஸ்பூன் சேர்க்கும் போது ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இதில் 1 கேரட் சேர்த்துக்கிறேன். கூடவே 5 பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது, நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு இல்லை, ஏன்னா ஆல்ரெடி வேக வச்சதாங்கிறனால கடைசியாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட மசாலா இப்போது ரெடியாக இருக்குது. அடுத்து மாவு பிசைச்சிடலாம். 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்க்க ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சதுக்கப்புறமா லைட்டாக இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் இதை அப்படியே வச்சிடலாம். காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு துணி போட்டு இதை மூடி ஒரு 1/2 மணி நேரம் வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம மாவு இப்போ ரெடியாக இருக்குது, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போது இதுலேருந்து ஒரு குட்டி பால் எடுத்துக்கோங்க. பூரிக்கு எடுக்கிற மாதிரி ஒரு மீடியம் சைஸாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் இதை நம்ம ஃபோல்ட் பண்ண முடியும். இதை இப்போ தேய்ச்சிடலாம். கொஞ்சமாக மைதா மாவு தூவிட்டு ஈவனாக தேய்ச்சிக்கோங்க. சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் ரவுண்டாக தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறமா இதுக்கு நடுவில் நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலாவை ஸ்டஃப் பண்ணிடலாம். இதை வச்சுட்டு நம்ம புடவையில் ஃப்ளீட் மடிக்கிற மாதிரி இந்த சைட்ஸை அப்படியே மடிச்சுட்டே வாங்க. ஒரு கையை விட்டுறக்கூடாது, கண்டினியூஸாக ஃப்ளீட் எடுக்கிற மாதிரி மடிச்சுட்டே வரணும். கடைசியாக இதை நம்ம இப்படி ஜாயின் பண்ணி விட்டுறணும். அதோட கழுத்து பகுதியை லைட்டாக திருப்பி விட்டிங்கன்னா அப்படியே பிரிஞ்சு வராமல் நிற்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சுன்னு. இது கிட்டத்தட்ட மோமோஸ் மடிக்கிற மாதிரி தான். அழகாக அது ரெடி பண்ணியாச்சு, பார்க்கவே பாட் மாதிரி இருக்குது. இப்போ இதை நம்ம டைரெக்டாக ஃப்ரை பண்ணிடலாம். அடுப்பை ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை நம்ம உள்ளே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கோங்க, ஃபுல்லாக முங்குற அளவுக்கு. அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக ஃப்ரை ஆகும். பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே இது நல்லா ஃப்ரை ஆகிடும். ப்ரௌனிஷாக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லா பாட்லி சமோசாவையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. டாஸ்க் படி இதோட கழுத்தில் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கட்ட சொல்லியிருந்தாங்க, சுருக்கு பை மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ அதையும் நான் பண்ணுறேன். இதை கட்டினதுக்கப்புறமா பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இதை எப்படியும் சாப்பிட முடியாது, ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை எடுத்து வச்சு தான் சாப்பிடணும். ஒரு லுக்குக்காக சும்மா கட்ட சொல்லியிருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நம்மளோட பாட்லி சமோசா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
நார்மல் சமோசா விட இந்த மாதிரி ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிடவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உள்ள ஸ்டஃபிங்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.